ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு அருமையான பக்கோடா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பவுலில் கொஞ்சமாக உப்பு பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டு அது கூட லைட்டாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்லைஸாக நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா அதுக்கப்புறமேட்டு லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் கடல மாவுக்கு 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மடி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வேணுன்ற அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு வடைச்சட்டியில் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் செவந்ததும் எடுத்தோம்னா அருமையான ஆனியன் பக்கோடா ரெடி. யாரெல்லாம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டீ ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.